அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். 90 நாள் விரதம் நான் தேவகோட்டையில் நம்மளுடைய அபியாச நிலையம் தோப்பில் வச்சு அந்த பங்களாவில் நடக்கும்போது அப்போ 90 நாள் விரதம் எடுத்துக்கிட்டேன். அந்த 90 நாள் விரதம் கடுமையான எந்த உணவும் இல்லாமல் எடுத்த உணவு அது. அப்போ பசி அதிகமான என்ன செய்கிறதுன்னு ஒரு ஆன்சர் கேள்வி கேட்டேன். ஏதாவது இலதலைய தின்னுக்க அப்படின்னு எனக்கு அங்கேருந்து பதில் வந்தது. துணிஞ்சிட்டேன். அந்த 90 நாள் விரதத்தை கடுமையாக எடுத்துக்கிட்டேன். அதனுடைய முடிவு, அதனுடைய ரிசல்ட் எனக்கு எப்படி தெரியுமா? அது ஒரு அருமையான ரிசல்ட். என்னுடைய சக நண்பர்கள் அப்படின்னு நான் யாரை உணர்ந்தேன் அப்படின்னா, எனக்கு எங்கேருந்து எனர்ஜி வந்துச்சோ, எது என்னைய காப்பாற்றிக்கிட்டு இருந்துச்சோ அந்த 90 நாளும், அதுதான் என்னுடைய சக நண்பர்கள், சக ஜீவி. இப்படி நான் ஃபீல் பண்ணது. அங்கே இருக்கக்கூடிய அந்த மரம், செடி, கொடி, அதுதான் என்னுடைய ஜீவனாக இருந்தது. ஏன்னா எனக்கு அங்கேருந்து தான் தேவையான எல்லா எனர்ஜிகளும் வருது அப்படின்றத அது அனுபவமாக உணர்ந்த விஷயம். அப்போ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மரம், செடி, கொடி அத்தனை மேலேயும் எனக்கு அளப்பரிய அன்பு ஏற்பட்டது. ஆனால் மனிதர்கள் மேலே அப்படி அன்பு ஏற்படலை. இதுதான் காரணம். எங்கேருந்து எனக்கு சப்பளை கிடைக்குதுன்றது இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் தான் அந்த அன்பு பிறக்குது அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விரதத்தை முடித்ததுக்கப்புறம்தான் பின்னால் இந்த உணவுகளை, சராசரி உணவுகளை நம்ம உட்கொள்ளும் போது தான் இந்த மனிதர்கள் ஞாபகமே வருது. அப்போ கிடைச்ச அனுபவம் தான் இந்த சுவாசத்தில் இருக்கக்கூடிய அந்த தொண்டைக்குழியில் மட்டும் ஒரு துடிப்பு மட்டும் காணப்படும் சொல்லக்கூடிய அந்த துடிப்பு மட்டும் எனக்கு, அதை பார்த்துட்டு உண்மையிலே நான் மிரண்டுட்டேன் அப்படி சொல்கிறதா அப்படின்னா இல்லை. ஏன்னா சித்த விதம் எனக்கு அந்த தெளிவை கொடுத்தது. அந்த தெளிவில் தான் நம்ம அதை டீல் பண்ணணும்.